அ, திரைப்படங்கள்லயும் நாவல்கள்லயும் நம்ம பார்க்குற காதல் ஒரு மாயாஜால மாதிரி. ஏதோ ஒரு நாள் திடீர்னு வானத்திலிருந்து குதிக்கணும் தான் நமக்கு தொடர்ந்து கற்பிக்கப்பட்டிருக்கு. நீங்களும் கண்டிப்பா அப்படி நினைச்சிருக்கலாம். ஆமா, எப்பதோ ஒரு நாள் நமக்கான அந்த சரியான நபர் நம்ம எதிரே வருவார். அதுக்கப்புறம் வாழ்க்கையில எல்லாமே அப்படியே செட் ஆயிடும்னு ஒரு கற்பனை இருக்கு இல்லையா? ஆனெக்ட். ஆனா நிஜ வாழ்க்கையில உங்க உறவுகளை சற்று திரும்பி பாருங்க. அந்த மாயாஜாலம் மட்டும் ஒரு உறவை காப்பாத்த போதுமானதா இருக்கா? இல்லையே. அன்றாட வாழ்க்கையோட சவால்கள் வரும்போது அந்த தொடக்க கால உற்சாகம் எங்க போகுது? அது ஒரு பெரிய கேள்விதான். நிறைய பேர் அந்த இடத்துல தான் தடுமாறுறாங்க. அதனாலதான் இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல நாம அத பத்தி தான் மிக விரிவாக பேச போறோம். ஜென் குரு திக் நாட் ஹேண்ட் எழுதின எப்படி நேசிப்பது அப்படிங்கிற ஒரு அற்புதமான புத்தகத்தோட குறிப்புகளை வச்சு அன்போட உண்மையான அறிவியலை நம்ம உடைக்க போறோம், பழையங்கிறத புரிஞ்சுக்க போறோம். ஆமா, இத உங்க அன்றாட வாழ்வில எப்படி பயன்படுத்துறதுன்னு கத்துக்கிறது தான் இந்த அலசலோட முக்கிய நோக்கம். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். மற்றவர்களை நேசிப்பதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி புரிதல் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து நாம தொடங்கணும். இப்போ ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை எடுத்துப்போம். சொல்லுங்க. நீங்க கடும் உடல் வலியோட ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க. அவர் நீங்க சொல்றத காது கொடுத்து கேட்காம, உங்க வலிய புரிஞ்சுக்காம ஏதோ ஒரு பொதுவான மருந்தை எழுதி கொடுத்து உங்களை அனுப்பிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓ, அது ரொம்ப எரிச்சலா இருக்குமே. அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ அதே போலதான் ஒருத்தரோட ஆழ்ந்த வலிய புரிஞ்சுக்காம அவரை நேசிப்பதாக சொல்றதும். அந்த மருத்துவர் உதாரணம் இந்த இடத்துக்கு ரொம்ப கச்சிதமா பொருந்தது. ஏன்னா புரிதல் இல்லாம அன்புக்கு அங்க வேலையே இல்லைங்கிறது தான் புத்தகம் முன்வைக்கும் முதல் பாடம். உங்க துணையோட வலிய ஆழமா புரிஞ்சுக்கிறது தான் நீங்க அவங்களுக்கு கொடுக்கற ஆகச்சிறந்த பரிசு. கண்டிப்பா. இதுல வேற என்ன சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு? இதுல அவர் நதியை போன்ற இதயம் அப்படின்னு ஒரு தத்துவத்தை சொல்றார். இத நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். இப்போ உங்க கையில ஒரு சின்ன குவளை நிறைய தண்ணீர் இருக்குன்னு வச்சுப்போம். சரி. அதுல ஒரு கைப்பிடி உப்ப போட்டா என்ன ஆகும்? அந்த தண்ணீர் முழுக்க கசப்பா உப்பா மாறிடும். அதை குடிக்கவே முடியாது. ஆனா அதே ஒரு கைப்பிடி உப்ப ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான நதியில கொண்டு போய் போட்டா என்ன நடக்கும்? நதியில ஒண்ணுமே ஆகாது. அந்த உப்பு அப்படியே கரைஞ்சு போயிடும். அதேதான். நதியோட பிரம்மாண்டத்தால அந்த நீர் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாது. மக்கள் அந்த நதிநீரை தொடர்ந்து பயன்படுத்தலாம். இத உறவுகளோட ஒப்பிட்டு பாருங்க. ஓஹோ, அப்போ நம்ம இதயம் அந்த சின்ன குழை மாதிரி சுருங்கி இருந்தா மற்றவர்கள் செய்யற சின்ன சின்ன தவறுகள், அவங்களோட கோபங்கிற அந்த உப்பு நம்மள உடனே பாதிச்சிடுது இல்லையா? கரெக்ட். நம்ம மனம் கசப்பாகிடுது. நாம அவங்கள உடனே மாறச் சொல்லி கட்டாயப்படுத்துறோம். சண்டைகள் அங்கிருந்து தான் தொடங்குது. ஆனா உங்க இதயம் ஒரு நதி மாதிரி விரிவடைஞ்சிருந்தா அவங்க குறைகளோ கோபமோ உங்களை அவ்வளவு எளிதா பாதிக்காது. அதாவது அவங்கள இயல்பிலே ஏத்துக்கும். ஆமா. அப்படி ஏத்துக்கிட்டா மட்டும்தான் அவங்க தங்களை மாத்திக்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பான சூழலே அங்க உருவாகும். உங்களை திருத்த நினைப்பவர்கள் கிட்ட நீங்க மாறுவீங்களா, இல்ல உங்களை அப்படியே ஏத்துக்கிறவங்களான்னு யோசிச்சு பாருங்க. நிஜத்துல நம்மளை ஏத்துக்கிறவங்கள்ட்ட தான் நம்ம மனம் திறப்போம். ஆனா ஒரு நிமிஷம், இங்க ஒரு பெரிய நடைமுறை சிக்கல் இருக்கு. ஏன் இதயத்தை எப்படி அந்த நதி மாதிரி அப்படி விரிவடைய செய்யறது? எல்லாருக்குமே பிறக்கும் போதே அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான இதயம் அமைஞ்சிடுறது இல்லையே. அதுக்குத்தான் அடிப்படையான ஒரு கருவி தேவை. அது சுய அன்பு. மற்றவங்களை நேசிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்க நேசிக்க கத்துக்கணும். ஒருத்தர் தன் உடலையும் மனதையும் தனக்கான ஒரு பாதுகாப்பான இல்லமா முதல்ல ஏத்துக்கணும். அதாவது நம்ம உடலையோ தோற்றத்தையோ நாமே விமர்சிக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? ஆமாங்க. நிறைய நேரம் நம்ம எண்ணங்கள் கிட்ட இருந்தே தப்பிக்க மொபைல் போனை தேடி ஓடுறோம். நம்ம கூட நாமே நிம்மதியா உட்கார முடியாதப்போ எப்படி மற்றவங்களுக்கு நாம ஒரு அமைதியான இல்லமா மாற முடியும்? அது ரொம்ப உண்மையான வார்த்தை. நமக்குள் நடக்கிற உள்நாட்டு போல முதல்ல நிறுத்தணும். சரி, இந்த சுய அன்புங்கிற அடித்தளத்தை அமைச்ச பிறகு உண்மையான அன்பை கட்டமைக்கிற 4 முக்கிய தூண்கள் எவைன்னு புத்தகம் சொல்லுது. உண்மையான அன்போட 4 பழங்கால கூறுகளை அவர் சொல்றாரு. அது சமஸ்கிருதத்துல மைத்ரி, கருணா, முதிதா மற்றும் உபேக்ஷா. இதுல மைத்ரிங்கிறது அன்பான இரக்கம், முதிதாங்கிறது மகிழ்ச்சி. ஆனா எனக்கு இதுல ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த கருணாங்கிற வார்த்தைக்கான விளக்கம்தான். எப்படி சொல்றீங்க? இப்போ பாத்தீங்கன்னா, அன்புங்கிறது ஒருத்தருக்கு வெறும் சந்தோஷத்தை மட்டும் கொடுக்கறதில்ல, அவங்க வலிய நீக்கும் திறனையும் கொண்டிருக்கணும்னு புத்தகம் சொல்லுது. என் துணை கஷ்டப்படும் போது சும்மா ஐயோ பாவோன்னு அனுதாபப்படுறது அன்பு இல்லையே. கண்டிப்பா இல்ல. அந்த வலியிலிருந்து அவங்க வெளியில வர நடைமுறையில உதவுறது தான் கருணா. ஒரு டாக்டர் உங்க கூட சேர்ந்து அழுதுட்டே இருந்தா அது சிகிச்சை ஆகாது இல்லையா? அந்த வலிய போக்க அவர் தன் திறனை பயன்படுத்தணும். கரெக்ட். ஆனா எனக்கு இந்த உபேக்ஷா அல்லது சமநிலைங்கிற விஷயத்துல ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. என்ன குழப்பம்? சமநிலைனா உறவுல எனக்கென்று ஒரு தனி அடையாளம் இருக்கக்கூடாதா,
என் துணை என்ன சொன்னாலும் நான் எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு என் விருப்பங்களை அழிச்சுக்கணுமா? அது என்ன நானே காயப்படுத்திக்கிற மாதிரி ஆயிடாதா? இந்த சந்தேகம் வர்றது நியாயம்தான். ஆனா இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா, சமநிலைங்கிறது எல்லாத்துக்கும் தலையாட்டுறதோ அடிமையா இருக்கிறதும் கிடையாது. அது வேறுபாடின்மை. வேறுபாடின்மைனா? இத அவர் ஒரு கையில இருக்கிற 2 விரல்களை வச்சு விளக்குறார். உங்க கையில இருக்கிற சுண்டு விரல் எப்பவாவது கட்ட விரலை பார்த்து பொறாமப்படுமா? சான்ஸே இல்ல. அதே மாதிரி சுண்டு விரலுக்கு அடிபட்டா கட்ட விரல் அது உனக்கு வந்த பிரச்சனைன்னு ஒதுங்கி இருக்குமா? இல்ல, உடனே போய் அத அழுத்தமா பற்றிக்கொள்ளும். உனது வலி எனது வலி, உனது வெற்றி எனது வெற்றிங்கிற அந்த ஆழமான இணைப்பை தான் சமநிலை குறிக்குது. ஓ, இப்ப புரியுது. நாம 2 பேரும் வேற வேற இல்லங்கிற அந்த உணர்வு. அதேதான். அதே சமயம் நீங்க கேட்ட அந்த எல்லாத்துக்கும் தலையாட்டுற பிரச்சனைக்கோ இதுல ஒரு தீர்வு இருக்கு. உங்களுக்கு என்ன தேவை இல்லன்னு ஆழமா அறிஞ்சு உங்களை பாதுகாத்துக்க இல்லன்னு சொல்ல தெரிவதும் அன்போட ஒரு பகுதிதான். ஓஹோ, அப்ப எனக்கான எல்லைய நான் வகுத்துக்கணும். கண்டிப்பா. உங்களை நீங்க முழுமையா நேசிச்சா மட்டும்தான் மற்றவரும் உங்களை ஆதிக்கம் செலுத்த நீங்க அனுமதிக்க மாட்டீங்க. தனக்கான எல்லைய வகுக்க தெரியாதவர் மற்றவங்கள சரியா நேசிக்க முடியாது. சூப்பர். சரி, அன்போட கூறுகளை தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அது எப்படி தொடர்ந்து வளர்க்கிறது? ஏன் பல உறவுகள் கொஞ்ச வருஷத்துல கசப்பாகி தோல்வி அடையுது? இத படிக்கும்போது புத்தகம் சொல்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எந்த விஷயம்? நாம எப்பவுமே நமக்கான ஒரு மூடிய தேடும் பானையாகவே இந்த உலகத்தை சுத்தி வர்றோம்னு சொல்லியிருக்காரு. நமக்குள் இருக்கிற வெற்றிடத்தை நிரப்ப எங்கோ ஒரு மூடி இருக்கு. அந்த நபர் வந்தா வாழ்க்கை முழுமையாயிடும்னு நம்புறோம். ஆமா, அந்த எதிர்பார்ப்பு தான் பல உறவுகளோட வீழ்ச்சிக்கு காரணம். கரெக்ட். அதனாலதான் அந்த நபர் கிடைச்ச பிறகும் ஒரு நாளைக்கு 100 முறை மொபைல் போனை பார்க்கறது, மெசேஜ் வந்திருக்கான்னு திரும்ப திரும்ப செக் பண்றதுன்னு நம்ம அடிமையாகிறோம். இது ஒரு மாயை இல்லையா? ஆமாங்க. நாம ஏன் அந்த வெற்றிடத்தை தொடர்ந்து உணர்றோம்னா, நாம நம்ம அன்புக்கு சரியான உணவளிக்கிறது இல்ல. அன்புங்கிறது ஒரு செடி மாதிரி. அதுக்கு தொடர்ந்து தண்ணீர் ஊத்தாட்டி காஞ்சிடும். அன்புக்கு எப்படி உணவளிக்கிறது? அதுக்கு 4 வகையான உணவுகள் தேவைன்னு அவர் சொல்றார். முதல் உணவு நாம உண்ணும் உண்மையான உணவு. நம்ம ஆரோக்கியம், நம்ம மனநிலையும் உறவையும் பாதிக்கும். 2வது ரொம்ப முக்கியமானது புலன்வெளி உணவு. புலன்வெளி உணவுன்னா இந்த நியூஸ் பாக்குறது, சோஷியல் மீடியா, சினிமா அதெல்லாம் சொல்றீங்களா? ஆமா, சந்தேகமே இல்லாம அதெல்லாம் தான். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க தொடர்ந்து நச்சுத்தன்மையான அரசியல் விவாதங்கள், வன்முறை செய்திகள், இல்ல மத்தவங்களோட ஆடம்பர வாழ்க்கையை காட்டும் சோஷியல் மீடியா பதிவுகளை பார்த்துட்டே இருக்கீங்க. இதனால மனசுல பொறாமையும் பயமும் தான் வளரும். கரெக்ட். இந்த நச்சு உணவுகள் உங்க மனசுக்குள்ள போய் கோபத்தையும் தாழ்வு மனப்பான்மையும் வளர்க்குது. நீங்க அறியாமலேயே அந்த கோபத்தை உங்க துணை கிட்ட காட்டுவீங்க. 3வதா எண்ணங்கள் அல்லது நோக்கங்கள். 4வதா நனவு நிலை. ஒரு நிமிஷம், இந்த நோக்கங்கள் எப்படி உறவுக்கு உணவாகும்? கொஞ்சம் விளக்க முடியுமா? விலை கொடுத்தாவது பணத்தையும் அதிகாரத்தையும் குவிக்கிறதா இருக்குன்னு வச்சுப்போம். 2 பேரோட நோக்கமும் முரண்படுதே. ஆமா, இந்த முரண்பட்ட எண்ணங்கள் அந்த உறவுக்கு ஊட்டச்சத்து கொடுக்காம அன்ப பட்டினி போட்டு கொன்றுடும். அடுத்து நனவு நிலைங்கிறது நீங்க யாரோட பழகுறீங்கிறது. தொடர்ந்து குறை கூறும் ஆட்களோட பழகுனா அந்த நெகட்டிவ் எனர்ஜி உறவையும் பாதிக்கும். இத பாக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. பல வீடுகள்ல தினமும் சாயங்காலம் தம்பதிகள் ஒன்னா உட்கார்ந்து மணிக்கணக்கா டிவி பாக்குறாங்களே, நாங்க 2 பேரும் ஒன்னா தானே நேரம் செலவிடுறோம்னு அவங்க நினைக்கலாம் இல்லையா? இது ரொம்ப சுவாரஸ்யமான முரண்பாடு. இதுக்கு ஒரு அற்புதமான மேற்கோள திக் நாட் ஹார்ன் சொல்றார். அன்புங்கிறது ஒருவரை ஒருவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுல இல்ல, 2 பேரும் ஒரே திசைய நோக்கி பாக்குறதுல தான் இருக்கு உண்மையான உணவு. இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆனா நடைமுறையில இப்போ உங்க துணையோட ஒரு கடுமையான சண்டை நடக்குது. பயங்கரமான கோவமும் வலியும் ஏற்படும் போது என்ன பண்றது? கோபத்துல மூச்சு பயிற்சி பண்றது சரி, ஆனா நம்மள காயப்படுத்தும் போது எப்படி அன்பை காட்டுறது? இந்த இடத்துல தான் அவர் மிக எளிமையான 6 மந்திரங்களை அறிமுகப்படுத்துறார். இது ஏதோ வடமொழி ஸ்லோகங்கள் இல்ல, நம்ம தாய்மொழியில நம்ம துணைகிட்ட நேருக்கு நேர் பார்த்து சொல்ல வேண்டிய வார்த்தைகள். ஓஹோ, அப்படி என்ன மந்திரங்கள் அது? இதுல 4வது மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. நான் துன்பப்படுறேன், எனக்கு உதவி செய். நீங்க காயப்பட்டிருக்கும் போது கதவை சாத்திட்டு முடங்குறதுக்கு பதிலா காயப்படுத்தியவர்கிட்டயே போய் இதை சொல்லணும். ஒரு நிமிஷம், நம்மள காயப்படுத்தினவங்க கிட்டயே போய் நான் துன்பப்படுறேன் உதவுங்கன்னு கேக்குறது சாதாரண விஷயம் இல்லையே. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஈகோ அல்லது கர்வத்தை விட்டு கொடுக்கணுமே. ஆமா, அவன் என்னை இவ்வளவு மோசமா காயப்படுத்திட்டான், நான் ஏன் கெஞ்சணும், அவன் தானே மன்னிப்பு கேட்கணுங்கிற எண்ணம் தானே முதல்ல வரும். இது உண்மையான உளவியல் சிக்கல் தான். ஆனா அவர் மிக தெளிவா சொல்றாரு, உண்மையான அன்புல கர்வத்துக்கு இடமே இல்ல.
ஈகோவை பிடிச்சிட்டு இருந்தா அங்க நீங்க அன்ப காட்டலைன்னு அர்த்தம். ஆனா அவங்க வேணும்னே காயப்படுத்தினா? அங்கதான் சூட்சுமம் இருக்கு. அவங்க வார்த்தைகள் அவங்களோட சொந்த வலியின் வெளிப்பாடே தவிர உங்கள காயப்படுத்துற நோக்கத்துல வந்தவே இல்ல. இது அவரு தவறான புரிதல்னு சொல்றார். கோபத்துல முடிவெடுக்கும் முன் நான் சூழ்நிலைய சரியா புரிஞ்சுக்கிட்டேனான்னு நீங்களே கேட்டுக்கணும். நாம நிறைய நேரம் தப்பாதான் புரிஞ்சுக்குவோம். அதே போல நமக்கு பிடிச்சத மத்தவங்க மேல திணிக்கிறது அன்பில்ல. இதுக்கு அவரு டூரியன் பழம் உதாரணத்தை சொல்றாரு. அந்த டூரியன் பழம் உதாரணம் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பழம் சிலருக்கு அமிர்த மாதிரி இனிக்கும், ஆனா நிறைய பேருக்கு அந்த வாசனை குமட்டலை ஏற்படுத்தும் இல்லையா? ஆமா, இப்ப உங்களுக்கு அந்த பழம் பிடிக்குங்கிறதுக்காக நீங்க நேசிக்கிற ஒருத்தருக்கு அத வலுக்கட்டாயமா ஊட்டினா அது அன்பாகுமா? கண்டிப்பா இல்ல. அது அவங்களுக்கு மிகப்பெரிய சித்திரவதை தான். அதேதான். எனக்கு பிடிச்சத என் துணை கட்டாயம் செய்யணும்னு திணிக்கிறது அன்பில்ல. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அழிந்து கொடுப்பதே சிறந்த கலை. அதுக்கு தான் ஆழமாக செவிமடுத்தல் பயிற்சியா அவர் சொல்றார். அதாவது அவங்க பேசுறத முழுமையா கேக்குறது. கரெக்ட். பொதுவா நாம என்ன பண்ணுவோம், அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள நாம என்ன பதில் சொல்லலாம்னு யோசிச்சுட்டே இருப்போம். ஆனா ஆழமாக செவிமடுத்தல்ங்கிறது பதில் சொல்ற நோக்கத்தோட கேக்குறதில்ல. ஓ, அப்ப அவங்க ஆதங்கத்தை கொட்டி தீர்க்க ஒரு பாதுகாப்பான வெளிய உருவாக்குறது. ஆமாங்க, அவங்க சொல்றதுல தப்பே இருந்தாலும் அந்த நிமிஷம் குறுக்கிடாம பாதிடாம அவங்க வலிய மட்டும் உணர்ந்து அமைதியா கேக்குறது தான் ஒரு உறவை குணப்படுத்தும் மிகச்சிறந்த மருந்து. அதுல இன்னொரு விஷயமும் இருக்கு, கட்டிப்பிடி தியானம். அது என்ன கட்டிப்பிடி தியானம்? அது எப்படி செயல்படுது? நீங்க உங்க துணையோட கடும் கோபத்துல இருக்கீங்கன்னு வச்சுப்போம். அந்த நேரத்துல வார்த்தைகள் உதவாது. அப்போ நீங்க அவங்கள கட்டி பிடிக்கும்போது முதல் முறை மூச்சை உள்ளிழுக்கும்போது நீங்க 2 பேரும் இப்போ உயிருடன் இருக்கீங்கன்னு உணரணும். சரி. 2வது முறை மூச்சை இழுக்கும்போது இன்னும் 300 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் எங்க இருப்பீங்கன்னு கற்பனை பண்ணி பார்க்கணும். ஆச்சரியமா இருக்கு. 300 வருஷத்துக்கு அப்புறம் நாம மண்ணுக்குள்ள தான் இருப்போம், சாம்பலாகி இருப்போம். இத நினைச்ச உடனே யார் குப்பைய கொட்டுறதுங்கிற சண்டையெல்லாம் எவ்வளவு அற்பமானதுன்னு தோன்றிடுமே. அதுதான் அந்த தியானத்தோட நோக்கமே. நிகழ்காலத்தோட அருமையையும் எதிரில் இருக்கிற நபரோட உயிர்ப்பின் மதிப்பையும் அது புரிய வச்சிடும். ரொம்ப அருமையான ஒரு கருத்து. ஆக இவ்ளோ நேரம் நாம விவாதிச்சத ஒரு சுருக்கமா பார்த்தோம்னா, அன்புங்கிறது உலகத்துல எங்கோ மறைஞ்சிருக்கிற ஒரு சரியான நபரை தேடி ஓடும் முடிவில்லாத தேடல் இல்ல. கண்டிப்பா இல்ல. நாமே அந்த சரியான நபராக மாறுறதுக்கான ஒரு அகப்பயணம். நமக்குள் கோபம், பொறாமை, கருணை என எல்லா விதைகளும் இருக்கு. இதுல நாம எந்த விதைகளுக்கு நீர் ஊற்றி வளர்க்கிறோமோ அதுதான் வளரும். ஆமா, நம்ம மகிழ்ச்சிக்கு நாம மட்டுமே பொறுப்பு. அத முழுமையா நமக்குள் உணரும்போது அது இயற்கையாவே நம்ம துணையிடமும் பிரதிபலிக்கும். அருமை. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதேன்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி. உங்களிடமிருந்து வெளிவருவதற்கு முன் உங்க சிந்தனைக்கு ஒரு ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். இப்போ பாத்தீங்கன்னா, அன்புங்கிறது இயற்கையா மலரும் விஷயம் இல்ல, அது ஒரு பயிற்சி கலை. அப்படின்னா சற்று யோசிச்சு பாருங்க. இதுவரை முறிந்து போன நமது கடந்த கால உறவுகள் எல்லாம் அந்த நபர்களை பற்றிய புரிதல் இன்மையால் முறியவில்லை, மாறாக நம்மை நாமே ஆழமாக புரிந்து கொள்ள தவறியதால் ஏற்பட்ட தோல்விகளா? இந்த ஒற்றை கேள்வியோடு இன்று உங்களை விட்டுச் செல்கிறோம். அமைதியா உட்கார்ந்து இதை பற்றி சிந்தித்து பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆழமான அலசலில் சந்திப்போம்.